ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் நான்சியை சில பொண்ணுங்க அங்கே வந்துட்டு புள்ளி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சைடில் நம்ம ஹீரோ ஜான்மே அங்கே வந்துட்டுருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக அவன் வந்துட்டு ஹெல்ப் பண்ணதுமே ஹீரோயினுக்கான அவனை பார்த்துட்டு அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. அவன் பக்கத்தில் அங்கே வந்ததுமே இவனை பார்த்தா ரொம்ப நல்ல பையன் மாதிரி தோணலையே எனக்குன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அங்கே வந்துட்டு கீழே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவன்ட்டு அங்கே சாரியுமே கேட்டுட்டு வேமா அங்கேருந்து ஓடி போயிடுறா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வர்றான். ஏய் ஜான், நீ என்னப்பா இங்கே பண்ணிகிட்ருக்க? என்ன வந்துட்டு நீ அவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இங்கே வந்திருக்க, இது வந்துட்டு உனக்கு லாஸ் ஆகுற மாதிரி தான், நீ எதுக்காக இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதும் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, நான் இந்த பொண்ணுக்கு இருந்தால் காப்பாற்ற வந்தேன், நீ என்ன நினச்ச நான் இவளுக்காக வந்தேன்னு நினச்சியா, அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு போகிறான். பிறகு நம்ம ஹீரோயின் கிளாஸ்க்கு தான் போகிறா. கிளாஸ்க்கு போனதுமே பார்த்தா ஏகப்பட்டவங்க வந்துட்டு பசங்க எல்லாருமே சேர்ந்து அவளை புள்ளி பண்ணிட்டு டீஸ் பண்ணிட்டு பேசுகிறாங்க. அவளோட டேபிள்லேயுமே வந்துட்டு ரொம்ப அசிங்கம் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ரொம்பவே ஹேண்ட்ஸமான ஒரு பையன் இருக்கான். அவனோட நேம் வந்துட்டு ரோமன். அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும் போல். அங்கே இன்னொரு பொண்ணுமே இருக்கா, சோஃபியா. அவளுக்கு அவனை பிடிக்கும். இவன் எப்பயுமே ஹீரோயின் பக்கத்தில் அங்கே நெருங்கி வர ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு அவள் தான் இந்த மாதிரி வேலை எல்லாமே இங்கே பண்ணிட்டு இருக்கா பசங்க எல்லாருமே வச்சுட்டு. பட் ஹீரோயின் இது எல்லாமே எனக்கு என்ன புதுசா பழசு தானே அப்படின்ற சொல்லிட்டு பேசாமல் அமைதியாகி போய் அங்கே உட்காரும்போது அவங்க ஃப்ரெண்டு மினி அங்கே வழா புக்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு இந்த பசங்க எல்லாமே உனக்கு பண்ணுறது கரெக்டு கிடைக்காதுப்பா அப்படின்றத சொன்னதுமே அது வந்துட்டு பெரிய விஷயமே கிடையாது, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூ, நீ பேசாமல் போய் உட்கார் அப்படின்றத அவ சொல்கிறா. அங்கே நம்ம ஹீரோயின்கிட்ட பேசுறதுக்காக ரோமன் வர்றா. நான் உனக்காக ஃபுட் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கொடுத்ததும் எனக்கு எது வேணாம், தயவு செஞ்சு நீ இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லும்போது அப்போ அங்கே சோஃபியாவுமே வந்து அவளுக்கு ரொம்ப வயிற்றுச்சல் ஆகிட்டு நான் வந்துட்டு உனக்காக ஃபுட்டு கொண்டு வந்திருக்கேன் ரோமன் சொல்லிட்டு அவன் கொடுத்த ஃபுட் அங்கே வந்துட்டு தள்ளி விட்டதுமே அங்கே ரொம்ப அவனுக்கு கோவமாயிருது. என்ன மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, நீ வந்துட்டு அந்த பொண்ணை டீஸ் பண்ணியிருக்க, எனக்கு என்ன தெரியாதா, அதான் என்கிட்ட பேசுறது கூட தயங்குறான்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு நீங்கள் எல்லாருமே இங்கேருந்து போங்க, கிளாஸ் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற சொன்னதும் அவங்க எல்லாருமே அங்கேருந்து போயிடுறாங்க. பிறகு அங்கே கிளாஸ்மே ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே வந்துட்டு புது பையன் ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்ருக்காங்க. பார்த்தா வேறு யாரும் கிடையாது, நம்மளோட ஹீரோ தான். அங்கே வந்துட்டு அவன் எனக்கு உட்கார்றதுக்கு சேரே இல்லை, நம்ம ஹீரோயின் பக்கத்தில் தான் ஒரு சீட் இருக்குது. ஸோ அவனை போய் இங்கே உட்கார சொன்னதுமே ஹீரோயினுக்கு அவனை அங்கே பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுது. ஐயோ கடவுளை, இவன் இங்கே பண்ணிட்டு இருக்கான், என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக எதுவும் வந்திருக்கானா இல்லை என்ன இவனுக்கு என்கிட்ட வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப அங்கே வந்துட்டு பயமாகுது. பிறகு கிளாஸில் வந்து டெஸ்ட் கொடுக்க சொல்லிட்டு இருக்காங்க. பட் அங்கே நம்ம ஹீரோ பார்த்தா டெஸ்ட் எதுவுமே எழுதாமல் என் பாட்டு அங்கே வந்துட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறான். பிறகு அங்கேருந்து போகும்போது நீ புதுசாக வந்திருக்க, இல்லை உனக்கு இதெல்லாம் வந்துட்டு பழக்கம் இருக்காது, பட் வந்துட்டு நீ பழகிக்கோ, பிறகு கூட வந்துட்டு நீ இதெல்லாமே கொடுத்துக்கலான்னு சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா திரும்பவுமே அங்கே அந்த சோஃபியாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நீ ரோமன்ட்ட திரும்ப பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவளை போட்டு அடிச்சு அங்கே டீஸ் பண்ணதுமே நான் வந்துட்டு அவன்கிட்ட பேசலை, அவனாக தான் வந்துட்டு இருக்கான் என்கிட்டன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே பயந்து போய் பேசிகிட்டு இருக்கா. அங்கே அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோ நீங்கள் இப்படிலாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறது தப்பான விஷயம்னு சொன்னதுமே என்ன தைரியம் தான் நீ எங்ககிட்டே இந்த மாதிரி பேசுவேன்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்கே அடிக்க வரும்போது ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டு ஹீரோ அவங்க பதிலுக்கு போட்டு பயங்கரமாக அடி வெளுத்து விட்டுறான். ஸோ அதை பார்த்துட்டு அங்கே அவங்க ரொம்ப பயந்து போயிடுறாங்க. பிறகு அவன் போகும்போது ஒழுங்காக நைட்டு வந்துட்டு கிளப்புக்கு வந்து சேரு, நீ வந்து வரலன்னு வச்சுக்கோமே உன் வயசான பாட்டியை வந்துட்டு என்ன பண்ணுவோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. ஹீரோமே அதெல்லாமே கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது இவன் அப்படின்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான், ரொம்ப நல்ல பையன் சொல்லிட்டு தேங்க்யூ சொல்ல போகிறா. பட் அதுக்குள்ளே வந்துட்டு அங்கேருந்து அவன் கிளம்பி போயிடுறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அவனோட பேஜ் எடுத்து பார்த்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு 3 மந்த்ஸ்க்கு இவன் கூட வந்துட்டு சேர்ந்து நான் இருந்து ஹெல்ப்பை வாங்கி ஆகணும், அப்படின்னா தான் வந்துட்டு என்னை சேஃப்டியாக வச்சுக்க முடியும், அதுக்கப்புறம் நான் எக்ஸாம் எழுதி எப்படியாச்சும் வந்துட்டு இங்கேருந்து போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணிவிட்டு அவனவே எங்கள் பின்னாடி எங்கே பார்த்தாலுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. அவன்கிட்ட அங்கே பேசவுமே ட்ரை பண்ணதுமே உன்கிட்ட வந்துட்டு நான் எதுவும் பேச விரும்பலை, உனக்கு நான் எந்த ஹெல்ப்புமே பண்ண விரும்பலை, மரியாதை நீ இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வீட்டு வரைக்குமே போயிடுறான். இவளுமே அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்கே மழையுமே பேஞ்சிட்டு இருக்கு. கதவு நாக் பண்ணதுமே போய் ஓப்பன் பண்ண பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு நீ என்ன வேலை பண்ணிட்டுருக்க, எதுக்காக இங்கே வந்திருக்கன்னு சொன்னதுமே ப்ளீஸ் நீ வந்துட்டு புரிஞ்சுக்கோ, எனக்கு ஒரு 3 மந்த்ஸ்க்கு மட்டும் நீ வந்துட்டு உன் வீட்டில் எனக்கு இருக்கிறதுக்கு டைம் கொடு, நான் கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், எனக்கு வீட்டு வேலையெல்லாம் பண்ண தெரியும், துணி துவைக்க தெரியும், சாப்பாடு பண்ணி கொடுக்க தெரியும், எல்லாமே பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ ஓ அப்படியா, ஒரு பையன்ட்ட வந்துட்டு நீ ஹெல்ப் கேட்டேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு வேமா பிடிச்சி அங்கே உள்ளே இழுத்துட்டு அவள் பக்கத்தில் அங்கே வந்துட்டு க்ளோஸாக போயிட்டுருக்கான். இது மட்டும் பண்ணால் பத்துமா, அது ரூம்குள்ளே வந்துட்டு ஒரு பையனும் பொண்ணு இருந்தால் வேறு என்ன நடக்கும்னு சொல்லிட்டு உனக்கு என்ன தெரியாதான்னு சொன்னதுமே நான் வந்துட்டு அதுவுமே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் எனக்கு 3 மந்த்ஸ்க்கு மட்டும் நீ டைம் கொடுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே கேட்டுட்டு ஷர்ட்டை வந்துட்டு அங்கே ரிமூவ் பண்ணிட்டுருக்கா. நீ ரொம்ப பயந்து போயிட்டுருக்கா, இதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொன்னதும் இல்லை நான் பயப்படலன்னு சொல்லிட்டு அவள் ஷர்ட்டை கலட்டா பாடி ஃபுல்லாமே ஃபுல்லாக அடிபட்டு போயிருக்கு. அதை பார்த்து அவன் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறான். இல்லை உனக்கெல்லாம் நான் வந்துட்டு எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியாது, நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அவளை கழுத்து பிடிச்சி அங்கே வெளியே தள்ளி விட்டான். அப்போ அந்த பூனைக்குட்டி வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி சவுண்டு கொடுத்ததுமே நான் வந்துட்டு
வந்துட்டு இப்படிலாம் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு எந்த ஒரு வாக்குமே கொடுத்து அவளை ப்ரொடெக்ட் பண்ண முடியாதுப்பா. நான் எப்பயுமே ப்ரொடெக்ட் பண்ணுறேன்ற விஷயத்தில் வந்துட்டு தோற்று தான் போயிருக்கேன். நான் வந்துட்டு ஒரு லூசர் தான் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. 10 மணிக்கெல்லாம் நீ வரலன்னு வச்சுக்கோமே, உன் பாட்டி நிலைமை என்ன ஆகும் தெரியலன்னு சொல்லிட்டாங்க. ஃபோட்டோ எல்லாமே சென்ட் பண்ணதுமே இவளுக்கு ரொம்ப பயமாயிருது. ப்ளீஸ் என் பாட்டி எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனதுமே அவளை போட்டு அங்கே வந்துட்டு அடிச்சாங்க, டார்ச்சர் பண்ணி அவளை வந்துட்டு ரொம்பவே கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே லைவாக வேற அங்கே வந்துட்டு ஒளிபரப்பிட்டு இருக்கவுமே நம்ம ஹீரோவுமே அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே கோவமாய் போயிடுறான். வேகமாக அங்கே ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காகவுமே போயிட்டு நான்சி நீ நல்லா தானே இருக்கான்னு சொல்லிட்டு அவளை சேஃப்டி பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே இருக்க எல்லாருமே நீ எதுக்காக இங்கே வந்த, நீ என்ன இங்கே எங்கிட்ட இருந்து அவளை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுவேன்னு நினைக்கிறியா, உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் வந்துட்டு ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேன், நான் வந்துட்டு ஸ்கூலில் உன்னை எப்படி அடிச்சேன்னு உனக்கு நல்லா தெரியும்ல, தைரியம் தான் வாங்க பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்டதுமே ரொம்ப எல்லாருக்கும் பயமாய் போயிடுது. வாயை முடிக்கிறாங்க. ஹீரோயின் அவன் அங்கேருந்து தூக்கிட்டு போகும்போது கதவையுமே லாக் பண்ணி வச்சுட்டு போயிருக்கான். கடைசியில் பார்த்தா அங்கே போலீஸுமே வர வச்சுட்டான் போல். அங்கே வந்துட்டு அவங்களால எஸ்கேப்புமே ஆக முடியல. இங்கே நம்ம ஹீரோயின் அவன் தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அவள் ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. அவள் ரொம்பவே வந்துட்டு லோன்லியாக ஃபீல் பண்ணிட்டு ஒரு மாதிரியை வந்துட்டு கை கால்லாம் நடுங்கி மயக்கம் வேற ஆக ஆரம்பிச்சுடுறா. அங்கே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்கான். அப்போ ஹீரோயினுக்கு முழிப்பு வந்ததுமே அவங்க வந்துட்டு எந்திரிச்சதுமே நீ என்ன எந்திரிச்சிட்டான்னு கேட்டதும் நான் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே தேங்க்யூ சொல்கிறேன் நீங்கள் என்னை காப்பாற்றினதுக்குன்னு சொன்னதும் ரொம்பலாம் நீ வந்துட்டு ஓவராக திங்கிங் பண்ணாத, நான் ஒன்றும் காப்பாற்றலாம் ஒன்றும் கிடையாது, நீ வந்துட்டு என்ன தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற சொன்னதும் அவள் ரொம்பவே இன்னசென்ட்டாக இருக்கா. நான் உண்மையிலேயே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி ஒப்பாட்ட அங்கே வந்துட்டு அழுக ஆரம்பிச்சதுமே அதை பார்த்துட்டாங்க. அவன் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் சும்மா தான் சொன்னேன், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ரெண்டாவது என் வீட்டில் வந்துட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன், ஏய் சரி ஓகே நீ வந்து பார்த்துக்கோன்னு சொன்னதும் அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு. ஆனால் நீ ரொம்ப ஹாப்பியில் ஆகாத, நான் சும்மா தான் கூப்பிட்றேன் அப்படின்றத சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் டே ஹீரோக்காக சூப்பராக சாப்பாடு எல்லாமே வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஃபுட் எல்லாமே பேக் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க கேன்டீனில். அப்போ அவங்க ஃப்ரெண்ட் மினி என்னப்பா இவ்வளோ காஸ்ட்லியாக ஃபுட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்க, இன்னும் உனக்கு லவ் யார் மேலேயாச்சும் வந்துருச்சான்னு சொல்லி கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ நினைக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஃபுட்டை வாங்கிக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாயிட்டு போயிட்டுருக்கா. அவனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணதுக்காக தேங்க்யூ சொல்லலான்றதுக்காக. அப்போ அவங்க ஃப்ரெண்டுங்க சொல்கிறாங்க இங்கே பாரு சோஃபி அவள் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு என்னமோ பறந்துட்டுருக்கான்னு சொன்னதுமே அவள் வேணுன்னே ஃபுட்டை கொண்டு போய் அவன் மேலே கொட்டி விட்டு அவளை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ வந்துட்டு அங்கே இருக்குது எல்லாருக்குமே தெரியும் இவள் வந்துட்டு சரியான ஒரு ஃப்ராடுன்னு. பட் இருந்தாலும் இவள் வாய்க்கு பயந்துக்கிட்டு யாரும் வந்துட்டு இவட்ட வந்து பேச்சே கொடுக்குறதில்ல. நம்ம ஹீரோயின் இப்போ எதுக்காக வந்துட்டு இப்படி என்ன டீஸ் பண்ணிட்டு இருக்கா, நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறேன்னு சொன்னதும் ஓ உனக்கு வாய் கூட இருக்கா பேசுறதுக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப வந்துட்டு திமிரா பேசிட்டு நான் இப்போ உன்னை வந்துட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணேன், நீங்கள் யாராச்சும் பார்த்தீங்களான்னு சொன்னதுமே பயந்து போயிட்டு யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் வந்துட்டு உன்னை டிஸ்டர்ப் பண்ணேன் உன்னை தொல்லை பண்ணேன்னு சொல்லிட்டு நீ எப்படி ப்ரூவ் பண்ணுவேன், உன்ட்ட ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கா, யார் வந்துட்டு விக்டம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் போய் டீச்சர்ட்டையுமே கம்ப்ளைண்ட் பண்ண முடியும், உன்னை என்கிட்ட மன்னிப்புமே கேட்க வைக்க முடியும், நீ இதை மறந்து போயிடாதன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நான் ஏன் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே வந்து கோவமாயிட்டு பேசிட்டு இருக்கா. நீ வந்துட்டு என்ன வந்துட்டு எவிடன்ஸ் வச்சு என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொன்னதும் நீ மறந்து போயிட்டியா, இங்கே சிசிடிவி கேமராவுமே இருக்குது, அதை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணால் உன் நிலைமை என்ன ஆகும் தெரியலன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்கா. ஸோ இதுகிட்ட பேசி என்ன பிரயோஜனம், சாப்பாடு வந்துட்டு கூலாயிரும், நான் ஃபஸ்ட்டு கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது திரும்ப பார்த்தாங்க வந்துட்டு டீஸ் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு விடவே மாட்டா. ஓங்கி கணத்தில் அரையிறதுக்கு வேற போனதுமே கரெக்டாக அப்போ நம்ம ஹீரோ வந்துடுறான். நீ வந்துட்டு ரொம்ப அளவுக்கு அதிகமாக பண்ணிட்டு இருக்க, அவன் மேலே கையை வைக்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இன்றைக்கி நீ வந்துட்டு உன்னை டிஃபன் பண்ண பார்த்தியா எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத அவன் சொல்லிட்டு பாராட்டுறான். இப்படி தான் நீ நடந்துக்கணும் ஒரு ரொம்பவே போல்டான்னு சொல்கிறான். பட் எனக்கு பயமாக இருக்குப்பா, அவள் போய் பிரின்ஸிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டதும் நீ இப்படி ரொம்ப முட்டாளாக இருக்காது, அதை தான் வந்துட்டு உன்னை வீக்னஸாக வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க, அவள் வந்துட்டு ஃபுட்டை ஃபஸ்ட்டு போட்டால அதுக்கப்புறம் தானே நீ ஃபைட் பண்ண, அப்படின்னா வந்துட்டு ரெண்டுமே சரியாக தான் போச்சு, அவங்க ஏன் வந்துட்டு உன்னை பனிஷ் பண்ண போகிறாங்க, பனிஷ் பண்ணால் 2 பேருக்கு தான் கிடைக்கும் இல்லைன்னா அப்படியே விட்டுருவாங்கன்றத சொல்கிறான். ஸோ ஹீரோயினுமே அதுவுமே கரெக்டாக தானே அப்படின்றத சொல்கிறா. சரி வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்காத, டைம் ஆயிட்டுருக்கு போய் ட்ரெஸ்ஸை மாற்றுன்னு சொன்னதுமே ஐயோ என் ட்ரெஸ் இங்கே இல்லையே நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டதும் ட்ரெஸ்ஸு இல்லைன்னா எங்கே இருக்குது சொல்லி எடுத்துகிட்டு வருவோன்னு சொன்னதும் நான் அங்கே தானேப்பா வச்சுருப்பேன் எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னதும் இப்போ அதுக்கெல்லாம் டைம் கிடையாது, நீ வந்துட்டு இப்போ இங்கே வீட்டில் மிஷின் இருக்குது கொண்டு போய் உன் ட்ரெஸ்ஸை போடு, வேறு எதோ போட்டுட்டு அதை வந்து துவைச்சி போட்டுட்டு வான்னு சொன்னதுமே அதுவும் கரெக்டானு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ்ஸை போய் எங்கே துவைக்கிறதுக்காக போட போயிடுறா. வரும்போது அவனோட டிஷர்ட்டை போட்டுட்டு வந்ததுமே அவனுக்கு அவளை பார்த்துட்டு ரொம்ப ஹார்ட் பீட் எல்லாமே ஒரு மாதிரி
ரைஸ் ஆகிட்டு ரொம்ப நோஸ் ஆகிட்டு கை காலெலாம் விடன்னு வந்துடுது. அங்கே வேகமாக போய் வந்துட்டு அவன் உட்காந்துக்கிட்டதுமே என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்கான்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ரொம்பவே இன்னசென்ட்டாக இருக்கான்றது மட்டும் உனக்கு நல்லா புரியுது. எனக்காக ஹெல்ப் பண்ண இங்கே வந்திருக்க பார்த்தியா, அதை நினச்சி தான் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இன்னுமே நீ என்னை சந்தோஷமாக வச்சுக்கணுன்னா ஏகப்பட்ட விஷயங்களில் பண்ணணும்னு சொன்னதும் ஆமாம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஃபோனை வந்துட்டு எடுத்துகிட்டு கூகுள் சர்ச் பண்ணி பார்க்குறா. அதை பார்த்துட்டு அவன் இதெல்லாம் நீ கூகுளில் போய் போட்டு பார்ப்பேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வந்துட்டு பிடிங்கிறான். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பாரு என்ன சொல்கிறேன், நல்லா சமைச்சு கொடுக்கணுமான்னு சொன்னதும் இது ஆல்ரெடி நான் பண்ணிட்டுருக்கேனேன்னு சொல்லிட்டு அங்கே சில டீட்டெயில்ஸ்லாம் திரும்ப வருது. அதுக்கப்புறம் நீங்கள் கிஸ் கூட வேணாலும் அவங்கள பண்ணலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே வந்துட்டு நர்வஸ் ஆகிடுறான். நம்ம ஹீரோ ஆமாம்மா நீ வந்துட்டு கண்டிப்பாக கிஸ் கூட பண்ணலாம் என்ன ஹாப்பியாக்கணுமான்னு சொல்லிட்டு அவன் சும்மா கிண்டலுக்கு தான் சொல்கிறா. அங்கே அவள் பார்த்தா உண்மையிலேயே வந்துட்டு ரொம்ப இன்னசென்ட்டாக தான் இருக்கா. நான் கிஸ் கொடுத்தா இவனுக்கு ஹெல்ப் பண்ணுவானான்னு சொல்லிட்டு அங்கே கன்னத்தில் போய் கிஸ் கொடுத்ததுமே அவனே ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். அவன் அரண்டு போனதுமே ஐயோ நான் வந்துட்டு உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், உன்னை கேட்காம நான் இப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பயந்து போய் பேசினதும் இவன் வேகமாக பக்கத்தில் க்ளோஸ் அங்கே வந்துட்டு போர்ஸ் அவளை வந்துட்டு டைட்டாக பிடிச்சதுமே அவள் ரொம்ப பயந்து போயிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டு அங்கே பிடிச்சி வேற தள்ளி விட்டுறா. அவன் அங்கே சாரி சொல்கிறான். நான் சும்மா சொன்னால் நீ உடனே வந்துட்டு அதே மாதிரி பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்துட்டு என்னை தவிர வேறு ஏதாச்சும் ஒரு பையன் இருந்தால் உன்னை நிலைமை என்ன இருக்கும், நீ வந்துட்டு இப்படி அழுதுட்டு பயந்துட்டு இருப்பியா, நீ உன்னை டிஃபன் பண்ணியிருக்க வேணாமா, எதிர்த்து ஃபைட் பண்ணி வந்துட்டு பாதுகாத்துக்காம நீ எந்த உணவை இழக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவள் உண்மையிலே வந்துட்டு ஒரு சின்ன பிள்ளை மாதிரி தான் அங்கே இருந்துட்டுருக்கா. ஸோ வந்துட்டு புரிஞ்சுக்குது நீ இப்படிலாம் எதையுமே வந்துட்டு பெருசாக எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது, இப்போ டைம் ஆயிடுச்சுக்கு நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, நான் சும்மா தான் டீஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஃபஸ்ட்டு நீ வந்துட்டு உன் ட்ரெஸ்ஸை போய் வந்துட்டு போட்டுட்டு வா நம்ம ஸ்கூலுக்கு கிளம்பலாம் அப்படின்றத சொல்கிறான். கிளாஸ்க்கு அவங்க 2 பேருமே வரும்போது அவங்க ஃப்ரெண்ட் மினி சொல்கிறான் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாப்பா, அந்த சோஃபி போய் உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. சரி ஓகே நான் வந்துட்டு பிரின்சிபலை போய் மீட் பண்ணுறேன்னு சொன்னதுமே இப்போ நம்ம ஹீரோ அதெல்லாம் நீ ஒன்றும் போக வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயின் போனால் ரொம்பவே இன்னசென்ட், அவளை வந்துட்டு ஈஸியாக வந்து பனிஷ் பண்ணிடுவாங்க, அவளுமே வாயை திறக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவன் இப்படி சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டு இருக்கான். அப்போ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவும் அங்கே வந்துட்டு மாற்றி மாற்றி இப்படி கம்ப்ளைண்ட்ஸ் போயிட்டுருக்கவுமே அங்கே டீச்சரால் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. பேருமே பவர்ஃபுல்லான ஒரு ஃபேமிலி, யாருக்கு வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க முடிச்சிட்டு இருக்கும்போது அங்கே ரோமன் வந்துடுறான். இவனை மாதிரி பையனெல்லாம் இதுக்கப்புறம் இந்த காலேஜில் நீங்கள் வச்சுட்டு இருக்கக்கூடாது, வந்துட்டு வந்து வெளியே அனுப்பி விட்ருங்க அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறான். அவன் என்ன தப்பு பண்ணா, அவன் வந்துட்டு எதுவும் பண்ண கிடையாதுன்னு சொன்னதும் அப்போ அந்த ரோமன் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, இவனுக்காக இதுக்காக நீ சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கன்னு சொன்னதுமே ஃபஸ்ட்டு அவள் தான் என் மேலே ஃபுட்டை கொட்டினா, என்னை காப்பாற்றுறதுக்காக தான் அவன் வந்தான், என்கிட்ட வந்துட்டு அதுக்கான எவிடன்ஸுமே இருக்குன்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே அவங்க வந்துட்டு காமிச்சிடுறா. ஸோ இவ தான் வந்துட்டு சண்டே ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாமே கிளியர் ஆனதுமே அங்கே அவங்க டீச்சர் வந்துட்டு ஸோ 2 பேருமே ஈக்குவலாக தான் தப்பு பண்ணியிருக்கீங்க, மரியாதையை கிளம்புங்க, இதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்போ அங்கே ரோமனுக்கு ரொம்ப கடுப்பாய் போயிடுது. உன்ன மாதிரி ஆளை நான் பார்த்ததே கிடையாது, பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிட்டு எப்படி வெக்கம்லாம் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ண, உனக்கு சப்போர்ட் பண்ணி என் பேர் தான் கேட்டு போச்சு, நீ நான்சி எப்படி இல்லாமல் புள்ளி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பக்கம் ரொம்ப கோவமாயிருது. ஸோ வந்துட்டு அவளுக்கு இதை கேட்டுட்டு ரொம்ப அசிங்கமாக போயிட்டு உன்னால் நான் இன்னைக்கு ரொம்ப அவமானப்பட்டுட்டேன், கண்டிப்பாக நான் உன்னை வந்துட்டு சும்மா மட்டும் விட மாட்டேன், உன்னை நான் ரிவெஞ்ச் எடுத்தே ஆவேன்னு சொல்கிறா. பிறகு அவங்க 2 பேருமே அங்கே போயிட்டுருக்கும் போது சரி ஓகே நீ எப்படி அங்கே வந்த, எப்படி எவிடன்ஸ் கிடச்சிச்சு, அங்கே வந்து உள்ளே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அலௌடு கிடையாதுன்னு சொன்னதுமே என்னோடய ஃப்ரெண்டு மினி இருக்கால நான் அவட்ட தான் ஹெல்ப் கேட்டேன், அவங்க அம்மா வந்துட்டு அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அவள் வந்துட்டு உடனே அவங்க அம்மாட்ட சொல்லி இந்த ஃபுட்டேஜ் எனக்காக எடுத்து கொடுத்தான்னு சொன்னதுமே ஹீரோ நீ இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண தேவை கிடையாது, நானே பார்த்துக்கிறேன், ஏன்னா என்னை யாரும் எதுவும் பண்ணிட முடியாதுன்னு சொன்னதுமே நான் எப்படி போய் அப்படி விட முடியும், எனக்கு நீ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்க, என்னால் வந்துட்டு நீ காலேஜை விட்டு ஒரு வேளை போக வேண்டியதாக இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக வந்துட்டு என்னால் ஏற்றுக்க முடியும், தப்பு பண்ணவங்க எப்படி வந்துட்டு தண்டனை அனுபவிக்காம இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவள் பேசிட்டு இருக்கா. என்னோட பேரண்ட்ஸ் சின்ன வயசுலேயே டைவர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, அப்போ இருந்து இப்போ வரைக்கும் என் பாட்டி மட்டும் தான் என்னை கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க, என் பாட்டிக்கு அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுற ஒரு பர்சன்னா நீ தான், ஸோ நீ வந்துட்டு கஷ்டப்படுறத நான் எப்படி பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அவள் பேசினதுமே அதை கேட்டுட்டு அவள் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறான். பரவாயில்லையே இவ்வளோ சரியான வந்து பயந்தாங்குடின்னு நினச்சேன், ஆனால் அப்படிலாம் கிடையாது, இவள் வந்துட்டு ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கா, தனக்கான ஆளுங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ரொம்ப போல்டாக மாறிடுறாளேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஒரு சைக்கிள்காரர் வரும்போது மேலே வந்து இடிக்க போகிறப்ப வேகமாக பிடிச்சி நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறான். 2 பேரும் பக்கத்தில் அங்கே க்ளோஸாக வந்ததுமே ஹார்ட் பீட் எல்லாமே ரொம்ப அங்கே ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து அவங்க 2 பேத்துக்குமே இன்னும் இது ஒரு ஃபீலிங் ஒரு மாதிரியா இருக்கேன்னு சொல்லிட்டு தோணுது, பட் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவள் காலில் அப்போ அவங்க வந்துட்டு சூளுக்கு மாதிரி ஏதோ பிடிச்சிக்குது, சரி ஓகே நீ வெயிட் பண்ணு நான் உனக்கு மெடிசன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் போகிறான். அப்போ அவன் எங்கள் மெடிசன் வாங்கிட்டு வரும்போது அந்த சோஃபியோட ஃப்ரெண்டும் அங்கே சில ரவுடிங்களுமே இருக்காங்க. அவள் இப்போ மில்க் ஷாப்க்கு வந்துட்டு பார்ட் டைம் ஜாப்
பண்ணுறதுக்காக வருவா. அவளை கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ இதெல்லாமே கேட்டுட்டு எதுவும் பண்ணலை, பேசாமல் நம்ம ஹீரோயின்ட்ட போய் அவளுக்கு மெடிசன் எல்லாமே போட்டுட்டு, நான் வந்துட்டு உனக்கு ஏகப்பட்ட ஒர்க் இன்றைக்கி கொடுக்க போகிறேன், எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறீல, ஸோ எனக்காக வந்து டிஃப்ரெண்ட்டான ஃபுட் எல்லாமே சமைச்சு கொடுத்து என்னை ஹாப்பியாக வச்சுக்க ட்ரை பண்ணுன்னு சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு அவளுமே ஓகே உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டான். அவன் டிஃப்ரெண்ட்டாக ஏகப்பட்டதை சொல்லிட்டு இருக்கான். என்னப்பா சொல்லிட்டு இருக்க, இவ்வளோமா நான் பண்ண அப்படின்ற சொல்லி கேட்டதும் ஆமாம் நீ வந்துட்டு ட்ரை பண்ணுன்னு சொன்னதும் சரி ஓகே நான் உனக்காக எல்லாமே பண்ணுறேன்னு சொன்னதுமே இப்போ நீ வீட்டுக்கு போய் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லிடுறான். நான்சி இன்னுமே வரலையே, எவ்வளோ டைம் ஆகி போயிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அப்போங்க நம்ம ஜான் உட்காந்துட்டு அவள் எப்படி வருவா, இன்னைக்கு அவளாக வரமாட்டா, உங்களை கவனிச்சுக்க தான் நான் வந்திருக்கேனேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப கோவமாகி போயிடுது. நீ ஒரு ஆள் வந்திருக்க, நாங்கள் 10 பேர் இருக்கோம், உன்னை என்ன பண்ணுவோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயின் கால் பண்ணுறா, இப்படி வந்து மீட் பண்ணுறதுக்காக ரோமன் வந்திருக்கான்னு. அதை கேட்டுட்டு இவனுக்கு அங்கே ரொம்ப வயிறுலாமே பற்றிட்டு எரிய ஆரம்பிச்சிருது. நீ பேசிட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையுமே போட்டு அங்கே அடி வெளுத்து விட்டுட்டு அங்கே கிளம்பி வந்துட்டுருக்கா நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக. நம்ம ஹீரோயின் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நம்ம ரோமன் வந்துடுறான். அவள் சோஃபி வந்துட்டு வேணுக்குலாம் இதெல்லாம் பண்ணலப்பா, அவள் மனசார நல்ல பொண்ணு தான், ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா, அவள் வந்து உன்கிட்ட மன்னிப்புமே கேட்கணும்னு நினைக்கிறா, நான் வந்துட்டு வேணாலுமே கூட்டிகிட்டு வரதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே இப்படி பர்சனல் மேட்டர்லாம் இங்கே வந்துட்டு பேசக்கூடாதுப்பா, இங்கே வந்துட்டு ஓனருக்கு தெரிஞ்சால் என் ஜாப் வந்துட்டு பறி போயிடும், தயவு செஞ்சு நீ கிளம்புன்னு சொன்னதுமே சரி ஓகே நான் வந்துட்டு இதை பற்றி பேசலை, நான் கிளம்புறேன், நான் இங்கே மில்க் டீ தான் வாங்க வந்தேன், ரெண்டாவது நீ காம்படிஷனில் ஏன் கலந்துக்க மாட்டேன், கலந்துக்கோ, அது மூலமாக வந்துட்டு ப்ரைஸ் வின் பண்ணேன்னா அந்த ப்ரைஸ் பணத்தை வச்சு உங்கள் பாட்டியுமே நீ ட்ரீட் பண்ணலாம்ல அப்படின்றத சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ வந்து ராணி இப்போ பண்ணிகிட்ருக்க ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்யூ, பட் இது எங்களுக்கு தேவை கிடையாது, நீ கிளம்புன்னு சொன்னதும் அங்கே அவனுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அவன் வந்ததுமே எவ்வளோ வந்துட்டு சூப்பராக வெல்கம் பண்ணி பேசிகிட்டு இருக்கான், தாங்கிட்ட வந்துட்டு எப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு அங்கே இருந்து போயிடுறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயினுமே கிளம்பி போயிட்டுருக்கும்போது அவன் தலையில் அடிபட்டுருக்கதை பார்த்துட்டு என்ன தலையில் அடிபட்டுருக்கு பா, உனக்கு பேண்டேஜ் போட்டு வரேன்னு சொல்லிட்டு அவள் போட்டு விட்டுட்டு அவன்கிட்ட அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். சரி ஓகே நீ வந்துட்டு இப்போ கிளம்பி போனால் உனக்காக மில்க் டீலாம் வாங்கி வச்சுருக்கேன்னு சொன்னதும் அங்கே அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே மெசேஜ் பண்ணுறா, நீ சொன்ன மாதிரி வந்து ஃபுட் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன், நீ போய் சாப்பிட்டு போக்கோ, உன்னை வந்துட்டு மில்க் டீ வேணான்னா நீ கீழே தூக்கி போட்டு ஏதாச்சும் வந்துட்டு வேஸ்ட் பண்ணி வைக்காத, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிரு அப்படின்றத சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்ருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின் அவளோட அந்த ஹாஸ்டலுக்கு கிளம்பி போனால் அவளோட திங்ஸ் எல்லாமே இங்கே கீழே கிடக்கு. அப்போ ஒரு பொண்ணு நாங்களாம் எதுவும் பண்ணலைப்பா, சோஃபி வந்து அவள் தான் தூக்கி அடிச்சுட்டு போயிட்டான்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே வந்துட்டு ஃபீல் ஆகிருது. இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ற சைட்டு ரொம்ப அழுகு வந்துட்டுருக்கு. அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அவங்க பாட்டி வந்துட்டு கால் பண்ணுறாங்க. அங்கே வந்துட்டு பேசவே முடியல, அழுகு தான் வந்துட்டுருக்கு பாட்டிகிட்ட. இப்போ என்னம்மா ஏதாச்சும் பிரச்சனையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, நான் நல்லா இருக்கேன்னு சொன்னதுமே சரி ஓகே நீ காசை பற்றி எதுவுமே கவலைப்படாத, காசுக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையுமே இல்லை, நீ வந்துட்டு ஏதாச்சும் தேவைப்பட்டா சொல்லு, பாட்டி வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே இங்கே ஃபீல் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாக இருக்குது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்கிட்ட நல்லா இருக்காங்க பாட்டி, எனக்கு புதுசாகவுமே ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்க, அவங்க என்னை ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பற்றி தான் அங்கே பேசிகிட்டு இருக்கா. இப்போ பாட்டி எனக்கு இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குமான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க. பட் இவளுக்கு ரொம்ப அங்கே அழுக வந்துட்டுருக்கு. அந்த சைடில் நம்ம ஹீரோ போயிட்டுருக்கான். என்ன பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு மெசேஜ் பண்ணதுமே சும்மா தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாரு கீழே தான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கையை காமிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அவள் என்ன இன்னமே நீ வந்துட்டு வீட்டுக்கு போகாமல் இங்கே சுற்றிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் நான் வந்துட்டு இப்போ போயிடுவேன்ப்பான்னு சொன்னதும் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் போய் சாப்பிட்டு அப்படின்றத சொல்கிறா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு ஏதாச்சும் கவலையாக இருக்கியா, அப்படி இருந்தால் நீ என்கிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணி நம்ம வந்துட்டு பேசி எல்லாத்தையுமே தீர்த்துக்கலான்னு சொன்னதும் அப்படிலாம் எதுவும் கிடையாது, நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்றத அவள் சொல்கிறான். பட் வந்துட்டு நம்ம ஹீரோ நீ வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு எதனால் நினச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, ஒன்றவே நீ ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறணும்னு சொல்லிட்டு பேசும்போது எல்லாமே தலையெழுத்து எப்படியோ அப்படி தானே நடக்கும்னு சொல்லிட்டு பேசினதுமே தலையெழுத்தெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நம்மளாம் உருவாக்குறது தான் தலையெழுத்து, நம்மளோட தலையெழுத்தை நம்மளாக தான் நம்மளோட கையில் வந்துட்டு எழுதணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அவள் ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு வேகமாக இறங்கி ஓடி வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறா. நீ உண்மையிலே ரொம்ப நல்ல பையன் தெரியுமா, எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க தெரியுமான்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு அப்போ அங்கே வார்டன் வந்துடுறாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்களா இருந்துட்டு என்ன மாதிரி வேலை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது மாட்டிக்குவாளோ என்னமோன்னு சொல்லிட்டு வேகமாக கையை பிடிச்சிட்டு அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு ஓடிட்டுருக்கான். நெக்ஸ்ட் டே அங்கே நம்ம ஹீரோவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. என்னென்னா அவங்க ஃப்ரெண்டை போட்டு அடித்தான்ல எல்லாம் அந்த சோஃபியோட வேலை தான். அப்போ அந்த சோஃபிகிட்ட நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன், நீ வந்துட்டு கிளாஸை மட்டும் போய் அட்டன் பண்ணு, என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறான். அங்கே சோஃபியும் அவங்க ஃப்ரெண்டுமே வந்துட்டு என்னப்பா உன் ஃப்ரெண்டு வந்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டானான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. பட் இதுக்கெல்லாம் நாங்கள் காரணம் கிடையாதுன்னு சொன்னதும் நீங்கள் வந்துட்டு என்ன வேலை பண்ணிட்டுருக்கீங்கன்னு தான் எல்லாருக்குமே தெரியுமேன்னு சொல்லிட்டு கேட்குறா. நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் வந்து என்ன ரிவெஞ்ச் எடுக்கணுன்றதுக்காக
பண்ணுறதுக்காக பண்ணிட்டுருக்கீங்களான்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கும்போது அப்போங்க நம்ம ரோமனுமே வந்துடுறான். நீ ஒன்றும் கவலைப்படாத நான்சி, நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, நீங்கள் எதுக்காக அந்த பொண்ணை இப்படி டீஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் வேறு அவங்ககிட்ட கோவப்பட்டுட்டு இப்படியே வந்துட்டு ஃபைட் போயிட்டுருக்கு. அப்போங்க நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் நான் கிளாஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறா. பட் வந்துட்டு அங்கே வந்துட்டு ரெக்கார்டு எல்லாமே பண்ணிட்டா போல். அங்கே பெண்ணில் வந்துட்டு வச்சுட்டு அங்கே நம்ம ஹீரோட்ட வேற கால் பண்ணி நான் வந்துட்டு ரெக்கார்டிங் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், உன்னை இப்போ ஜெயிலேருந்து எடுக்கிறதுக்கு நான் வரேன் போலீஸை மீட் பண்ணுறதுக்காகன்னு சொன்னதும் இப்படி வெட்டி வேலை பண்ணிட்டு இருக்காத, என்னால் யாரும் உள்ளே வைக்க முடியாது, நான் வெளியே வந்துடுவேன், நீ போய் கிளாஸ் அட்டன் பண்ணுன்னு சொன்னதும் சரின்னு சொல்கிறா. பட் வந்துட்டு இந்த டைம் நான் யார் பேச்சையுமே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக போயிடுறா. பிறகு பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு அவனை அங்கே வெளியே எடுத்துடுறான். அப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு போலீஸ்கிட்ட வந்துட்டு பேசிகிட்டு இருந்தாப்பா, எவிடன்ஸ் எல்லாமே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. பட் எவிடன்ஸ் என்னாச்சுன்னு தெரியல, அந்த பொண்ணையுமே வந்துட்டு அவங்க உள்ளே விடலை. நீ வந்துட்டு யார் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசும்போது நீ அந்த பொண்ணை பார்த்தியா, அவள் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவள் வெளியே தான் இருப்பா, நீ போய் பாருன்னு சொன்னதுமே வெளியே போனால் இவ தான் அங்கே வந்துட்டு அந்த ரெக்கார்டிங்லாம் ஒட்ட வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நான் தான் சொன்னேன் நான் வெளியே வந்துடுவேன், நீ இதெல்லாம் பண்ணாத, கிளாஸ் அட்டன் பண்ணுன்னு, நீ இப்போ வந்துட்டு எதுக்காக இப்படி வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே நான் எப்படி வந்துட்டு சும்மா இருக்க முடியும், உன்னை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி சும்மா வந்துட்டு தூக்கி உள்ளே போட்டா, பண்ணுறதெல்லாம் அவங்க, ஆனால் பனிஷ்மெண்ட் மட்டும் நம்மளுக்கான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. இப்போ உன்னால் ஏதாச்சும் முடிஞ்சிச்சா, காசு இருக்கவங்க என்ன வேணாலும் பண்ணலாம், அதான் இந்த உலகத்தில் நடக்கும், அதே காசை வச்சு நானுமே என்ன வேணாலும் பண்ணலாம்ல அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்புறம் ஹெல்ப் பண்ணுறேன் அது இதுன்னு சொல்லிட்டு இப்படி வெட்டி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, ஒழுங்காக வந்துட்டு நான் சொல்கிறத கேட்டு படிக்கிற வேலையை பாருன்னு சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்கிறா. ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் வேகமாக தூக்குறப்ப ரெண்டு பேருமே பக்கத்தில் திரும்ப அங்கே க்ளோஸாக வந்துடுறாங்க. அப்பயுமே ஹார்ட் பீட் எல்லாமே ரைஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அவங்களுக்கு என்ன விஷயம் தான் புரிய மாட்டேது. காலில் அடிபட்டுருக்குப்பான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு காலை வந்துட்டு அமுக்கி விட போனதுமே அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் பார்க்க எவ்வளோ அடிபட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவங்க ஃப்ரெண்டாக அதை பார்த்துட்டு எந்த பொண்ணையுமே திரும்பி பார்க்காதவன் ஒரு பொண்ணோட காலை பிடிச்சி அமுக்கிட்டு இருக்கானா, என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கே வந்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. என்னப்பா நடந்துட்டுருக்கு, யார் இந்த பொண்ணு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசும்போது இது வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். நம்ம ஹீரோயின் இது யாருன்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் இவனுமே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அப்படின்றத சொன்னதுமே அவனை வெளியெடுத்ததுக்காக தேங்க்யூ சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோக்கு அவங்க அப்பாட்டேருந்து கால் வந்ததுமே எங்கள் அப்பாவுக்கு நீ சொன்னியான்னு சொல்லிட்டு கேட்டதும் எங்கள் அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியும், அப்போ அவருக்கு தெரிஞ்சால் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச மாதிரி தானே அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே நான் பேசிட்டு வரேன், நீங்கள் பேசிட்டுருங்கன்னு சொல்லிட்டு போகும்போது நான் வந்துட்டு இத்தனை வருஷத்தில் அவனை வந்து எந்த ஒரு ஃப்ரெண்டோடையுமே சேர்த்து பார்த்ததே கிடையாது, ஃபஸ்ட் டைம் இப்போ ரொம்ப சிரித்து பேசி நான் உன் கூட தான் சேர்ந்து பார்த்துருக்கேன்னு சொன்னதுமே என்ன விஷயம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. அவங்க அம்மா வந்துட்டு இறந்து போயிட்டாங்க, அப்போ இருந்தே அவங்க அப்பாவுக்கு அவனுக்குமே சரியான பேச்சுவார்த்தை கிடையாது, அவன் சரியாக பேசவும் மாட்டான் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ தான் என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க. அவங்க அம்மா சாகிற நிலமையில் அவங்க அப்பாட்ட பேசணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. பட் அவங்க வந்து ஃபோன் பண்ணாலுமே அந்த ஆள் அட்டன் பண்ணலை. திரும்ப அங்கே மீட் பண்ணுறதுக்காக உள்ளே போனாலுமே மீட்டிங்கில் இருக்காரு, உள்ளே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு பேசினா கடைசியில் நான் உள்ளே வந்துட்டு வேறு ஒரு லேடிஸோட சேர்ந்து அந்த ஆள் தப்பாக இருந்திருக்காரு. ஸோ அந்த சவுண்ட் தான் கேட்டுட்ருக்கு. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு இந்த ஆள் வந்துட்டு இந்த மீட்டிங்கில் தான் ரொம்ப பிஸியாக இருக்காரான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்டு இருக்கும்போது அங்கே திரும்பவுமே ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்துடுது. அவங்க அம்மாவோட லாஸ்ட் மினிட்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ விட்டுட்டு அப்போவே வந்துட்டு அவன் அவங்க அம்மா மீட் பண்ணுறதுக்காக போயிருக்கான். அப்போ இருந்து அவங்க அம்மா இறந்து போனதுலேருந்தே அவங்க அப்பா வந்துட்டு அவனுக்கு சுத்தமாக பிடிக்காம போயிடுச்சு. அவர்கிட்ட வந்துட்டு சரியான பேச்சுவார்த்தையுமே கிடையாது. இத்தனை வருஷம் கழிச்சு அவன் ரொம்ப சிரித்து பேசி ஒரு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அது நீ மட்டும்தான். எனக்கு அதை பார்த்துட்டே ரொம்ப ஷாக்காக தான் இருக்குது. நீ வந்துட்டு எப்பயுமே அவனை நல்லபடியாக பார்த்துக்கிறணும். ரெண்டாவது உன்கிட்ட இதை பற்றிலாம் நான் சொன்னேன்னு மட்டும் நீ அவன்கிட்ட சொல்லிடு, அதை ரொம்ப ஹர்ட் ஆயிடுவான். ஏன்னா வந்துட்டு அவங்க அம்மா பற்றின ஞாபகங்கள்லாம் வந்துட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். அவன் எவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருந்தான் தெரியுமா. பட் வந்துட்டு அவன் இதெல்லாமே வேணான்னு சொல்லிட்டு இங்கே வந்ததுக்கே இதான் ரீசன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினுமே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த மாதிரி நான் எதுவுமே அவர்கிட்ட கேட்க மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோங்க ஃபோன்லாம் பேசி முடிச்சுட்டு வந்துட்டு என்னை பற்றி ஏதாச்சும் அவர்கிட்ட ஏற்றி விட்டுட்ருக்கேன்னு சொன்னதுமே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இங்கே வா அப்படின்ற சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு உண்மையிலே பொண்ணு ரொம்ப நல்லவளாக இருக்கா, உனக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா டக்குன்னு வந்துட்டு அங்கே அவர்கிட்ட சொல்லிடு, இல்லைன்னா அவள் கை நழுவி போயிடுவான்னு சொன்னதுமே சரி சரி நான் பார்த்துக்கிறேன், இப்போ டைம் ஆயிடுச்சு நீ கிளம்பு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே அவளை கூப்பிட்டுட்டு அவன் எங்கள் வீட்டுக்குமே கிளம்பிடுறான். ஹீரோயின் அங்கே உட்காந்து வந்துட்டு பேப்பர்ஸ் எல்லாமே எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க வந்துட்டு ஷோர்ட் எல்லாமே அங்கே வந்துட்டு உட்காந்ததுமே அவளுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு இருக்கு. பக்கத்தில் என்ன பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு க்ளோஸாக வந்ததுமே நர்வஸ் வேறு ஆகுது. இப்போ நான் வந்துட்டு டெஸ்ட்டுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் உன்னோட இங்கிலீஷ் எல்லாமே ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்றதாவே சொன்னதும் எனக்கு தெரியுமேப்பா நீ வந்துட்டு பெரிய படிப்பாளி, பட் நான் அப்படி கிடையாதுல்ல, என்ன நீ என்கிட்ட ஏதாச்சும் மறைச்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கேட்டதும் என்னத்தை போய் மறைக்க போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்துட்டு எதுவும் சொல்ல மாட்டான். அந்த பீக்கிங் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்திருக்கான் பிஹெச்டின்றத. சரி ஓகே உனக்கு அவ்வளோ டேலண்ட் இருந்தால் நீ வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதானே, ஆனால் உனக்கு என்னத்தை தெரிய போகுது, நீ தான் கிளாஸ் நடக்கும்போது எப்போ பார்த்தாலும் கண்ணை மூடி தூங்கிட்டு
தானே கிடக்கன்னு சொன்னதும், நான் தூங்கலாம் கிடையாது, கண்ணை மூடிட்டு லெசனை கவனிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு தான் அவன் சொல்கிறான். நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னா நீயுமே வந்துட்டு எனக்காக என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டதோ, நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. பட் என்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருக்க ஏகப்பட்ட பேர் வர்றாங்க, ஆனால் எனக்கு எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுமே வச்சுக்கிறதுக்கு விருப்பம் கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். பட் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, நானுமே நல்லா படித்து மார்க் வாங்குவேலன்னு சொன்னதும், சரி ஓகே நீ அப்படின்னா வந்துட்டு என்னை ஹாப்பியாக்க வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணணும்னு சொன்னதும், கண்டிப்பாக அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு நெக்ஸ்ட் எங்கள் எக்ஸாமே வந்துட்டு நடக்க போகுது. அப்பாங்க இந்த சோஃபி வந்துட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கா. இது என்னோட சீட்டு, மரியாதை எந்திரின்னு சொன்னதுமே இது என்னோட சீட் தான் சொன்னதும், அப்போ அங்கே டீச்சருமே வந்துடுறாங்க. உண்மையிலேயே அது ஜானோட சீட் தான் அப்படின்றத சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்துட்டு காசு வந்துட்டு வாங்கிட்டு தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பான் அந்த சீட்டை. நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. ஜானோட பின்னாடி எங்கே உட்காந்துச்சேக்கா. எக்ஸாமே ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போங்க அந்த சோஃபி நம்ம ஹீரோட்ட அவங்க வந்துட்டு ஆன்சர் கேட்டதுமே ஹீரோயின்ட்டு அவன் கேட்டதும் அங்கே வந்துட்டு அவள் சீட்டு கொடுக்குறா. பார்த்தா இவன் பின்னாடி கொடுத்துச்சேக்கான். ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு அங்கே போயிட்டுருக்கா. என்னாச்சின்னு சொன்னதும், நீ ஒழுங்காக படிக்கக்கூட மாட்டேற, கடைசியில் பாரு இன்னைக்கு ஏன்ட்ட வந்துட்டு நீ ஆன்சர் கேட்குறியான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டதுமே, சரி ஓகே நீ கவலைப்படாத, நான் இதுக்கப்புறம் நல்லா படிக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு ரிசல்ட்டுமே அங்கே வந்துடுது. ரிசல்ட் வந்தால் நம்ம ஹீரோயின் தான் டாப் ஸ்கோரராக வந்திருக்கா. அதை பார்த்துட்டு அங்கே சோஃபிக்கு ரொம்பவே வைத்தறிச்சலாக இருது. அது எப்படி சார்ந்து நடக்கும், நான் வந்துட்டு அவட்ட தானே சீட் எல்லாமே வாங்கி எழுதுனேன், அப்போ நானுமே நல்ல மார்க் தானே வாங்கியிருப்பேன்னு சொல்லிட்டு அவளுக்கு யோசனை வந்துட்டு, நீங்கள் வந்துட்டு தப்பாக சொல்லிட்டு இருக்கீங்க, என்னோட மார்க் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஜஸ்ட் 38 தான் நீ வாங்கியிருக்கேன்னு சொன்னதும் அங்கே ஸ்கூலில் இருக்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப வைத்தறிச்சலாகிச்சேக்கு. நீ வந்துட்டு இந்த காம்படிஷனுக்கு வந்துட்டு உன்னை வந்து பதிவு பண்ணணுமான்னு சொன்னதுமே, இல்லை எனக்கு இது வேணான்னு அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவங்க ஷாக் ஆகிட்டு என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் பீக்கிங் யூனிவர்சிட்டிக்கு போகணும், ஸோ அதுக்கு என்ட்ரன்ஸ்க்கு நான் ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கவங்க போகும்போது அப்போ அவங்க ரோமன் வந்துடுறான். எதுக்காக நீ வேணான்னு சொல்லிட்டு இருக்க, காசு ஏதாச்சும் பிரச்சனையா சொல்லு, நான் வந்துட்டு காசு எல்லாமே கொடுக்குறேன் உனக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது, காசுமே பிரச்சனை தான் சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு, பட் வந்துட்டு காசு மட்டும் வச்சுமே எல்லாமே வந்துட்டு வாங்கிட முடியாதுல்ல, நம்மளுமே வந்துட்டு சுயமரியாதையோட கொஞ்சமாச்சும் இருக்கணும்ல அப்படின்றத சொல்கிறா. என் பாட்டி காசுனால எல்லாமே வந்துட்டு தீந்துராதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. போகும்போது அப்போ நம்ம ஜான்மே வந்துடுறான். எதுக்காக நீ வந்துட்டு எப்போ பார்த்தாலும் அவளை தொல்லை பண்ணிகிட்டே இருக்க, நீ ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணியா, நீ எப்பயாச்சும் அவள் கூட சேர்ந்து இருந்தேன்னா அவளுக்கு வந்துட்டு ட்ரபிள் கிரியேட் ஆகிடுது, அவனா என் கூட சேர்ந்துருந்தா எந்த பிரச்சனையுமே வரல இல்லை, ஸோ நீயாவே புரிஞ்சுக்கிட்டு விலகிருன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதும் இவனுக்கு அதை பார்த்துட்டு இன்னுமே இங்கே ரொம்ப வைத்தறிச்சலாகிட்டு இருக்கு. அப்போ அந்த சோஃபி அங்கே வந்துடுறா. அவள் தான் உன் கூட சேர்ந்து இருக்க மாட்டாள், எதுக்காக பிச்சை எடுத்துட்டு இருக்கு அப்படின்ற சொன்னதும் அவன் ரொம்ப கோவமாயிடுறான். நீ இன்னுமே அவளை சரியாக புள்ளி பண்ணலை, அதனால தான் அவள் என் கைவசம் வரமாட்டா, மரியாதையோட நீ வந்து போர்ஸ் அவளை புள்ளி பண்ணி அவள் என் பக்கத்தில் நெருங்கி வரலன்னு வச்சுக்கோமே, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே அதை கேட்டுட்டு அவளுமே நான் கண்டிப்பாக இந்த டைம் கரெக்டாக பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறா. பிறகு நம்ம ஹீரோயினை நீ பார்த்து சேஃப்டியாக வீட்டுக்கு போன்னு சொல்லும்போது அங்கே நம்ம மினியை கூப்பிட்டு அவளுக்கு ஹாஸ்டலில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் நீ என்கிட்ட வந்து கேட்டு கரெக்டாக சொல்லுன்னு சொன்னதுமே, நான் வந்துட்டு அதை கரெக்டாக வந்துட்டு கண்காணித்து சொல்கிறேன்ப்பா, பட் நீ வந்துட்டு அவளை இவ்வளோ தூரத்துக்கு சேஃப்டியாக பார்த்துக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, ரெண்டு பேத்துக்கு நடுவில் என்ன போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, நான் அவளை ரொம்பவே லவ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே நைட்டு போல் அங்கே ரூமுக்கு போனால் அந்த சோஃபி வந்துட்டு ஆள் எல்லாமே அங்கே அனுப்பி விட்ருக்கா நம்ம ஹீரோயின் அடிக்கிறதுக்காக. அவங்களுமே அங்கே இருக்க பொருள் எல்லாமே கீழே போட்டு அவளை போட்டு பயங்கரமாக அடிச்சுங்க ரோட் சைடில் தூக்கி போட்டு போயிடுறாங்க. ஸோ வந்துட்டு மினி வந்துட்டு அவளை தேடி பார்த்தா ஆளவே காணோன்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கால் பண்ணி சொல்லிடுறா. இவங்க எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. அடிப்பட்டு போய் ரோட் சைடில் கிடக்கவுமே ஹீரோ ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறான். என்னை மன்னிச்சிரு, கரெக்டான டைமில் வந்துட்டு உன்னை காப்பாற்ற முடியலன்னு. அங்கே நம்ம ஹீரோயினுமே நான் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நான் வீட்டுக்கு அதவுமே வந்து தட்டி பார்த்தேன், அப்பயுமே ஒன்றும் முடியலன்னு சொல்லிட்டு அவள் பேசிட்டே மயக்கமாயிடுறான். பிறகு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அங்கே முழிப்பு வரும்போது ஒரு 1/2 hour லேட்டாக வந்திருந்தாலுமே இந்த பொண்ணு வந்துட்டு செத்துருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதை சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவுமே நடக்காது, கண்டிப்பாக வந்துட்டு நான் அவங்கள எல்லாத்தையுமே சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். பிறகு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட இதை பற்றி விசாரிக்க சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாமே பண்ணது அந்த சோஃபி தான் தெரிஞ்சதுமே அவளையுமே அங்கே வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. இதெல்லாம் பற்றி எங்கள் நம்ம ஹீரோயின்ட்ட சொன்னதும் அவர் ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு, இதெல்லாம் வந்துட்டு நடக்கிறது சாதாரணமாயிருச்சுப்பா, பணக்கார பசங்க ஜெயிலுக்கு போகிறதோ அவங்க ஈஸியாக காசை வச்சு வெளியே வர்றதுமே, பட் எனக்கு ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அப்படி வந்துட்டு கேட்குறதுக்கு கூட நாதி கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணதும், நீ ஏன் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா, உனக்காக பேசுறதுக்கு நான் இருக்கேன், அவள் கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கப்புறம் ஜெயிலேருந்து வெளியே வரமாட்டா அப்படின்றதாமே சொல்கிறான். அப்போ அந்த சோஃபியோட அம்மா அங்கே வந்துடுறாங்க. நீ தான் நான்சியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என் பொண்ணை வந்துட்டு ஜெயிலேருந்து எடுக்கிறதுக்கு நீ எவ்வளோ காசு வந்துட்டு கேட்குற, நான் வந்துட்டு அது எல்லாத்தையுமே பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், இன்னுமே வந்துட்டு உனக்கு என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும், நான் அப்படி எதுவுமே வந்துட்டு வாங்க போகிறது கிடையாது, உங்கள் பொண்ணு வந்துட்டு பண்ண தப்பு எல்லாத்தையும்
எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டு அங்கே மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கட்டும். இல்லாட்டி அவன் இந்த காலேஜை விட்டு போயிடணும், இல்லைன்னா அவன் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அங்கே சொன்னதும், நீ என்ன பேசிகிட்டு இருக்க, அவளோட கேரியரே ஸ்பாயில் ஆயிரும்னு சொன்னதும், அப்போ நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்க பொண்ணை வந்துட்டு வேற எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போய் அட்மிஷன் போடுங்க, அவள் இங்கே இருந்தானா கண்டிப்பாக வந்துட்டு பிரச்சனை பண்ணிகிட்டே தான் இருப்பான், நானும் அவளை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும், சரி ஓகே உன் முடிவு இதுதான், நானும் போகிறேன் அப்படின்ற சைட் அவங்க போகிறாங்க. பிறகு பேசிக்கலான்னு பிறகு பார்த்தாங்க நம்ம ஹீரோயினுக்கு இப்படி கால் வந்துடுது அவங்க ஃப்ரெண்டுகிட்ட இருந்து. அந்த சோஃபி வந்துட்டு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டாப்பா, ஸோ வந்துட்டு இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிடுது. ஃபைனலாக இவ்வளோ நாள் நடந்த கொடுமைக்கு வந்துட்டு அங்கே வந்துட்டு ஒரு தண்டனையாச்சும் கிடச்சிருக்கேன்னு அவள் சரியானதுமே அவன் அவளை கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்பாவே நீ வந்துட்டு ஒத்துக்கணும்னு அவசியம் கிடையாது, என் மனசில் இருக்கதை நான் சொல்லியிருக்கேன்னு சொன்னதும், நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நானுமே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், பட் எனக்கு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும், நான் உள்ளே வந்துட்டு செலக்ட் ஆகணும்லன்னு சொன்னதும், உனக்காக வாழ்க்கை ஃபுல்லாக நான் வெயிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹாப்பி ஆகிட்டுங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. பிறகு அங்கே என்ட்ரன்ஸ் எக்ஸாமே எழுதி நம்ம ஹீரோயின் பார்த்தா அதில் அங்கே செலக்ட்டுமே ஆயிடுறா. ஸோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. அங்கே ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு அவங்க சேர்ந்து வில்லேஜுக்கு அங்கே வரும்போது அங்கே பார்த்தா ஏகப்பட்ட பேர் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்காக டொனேஷனுமே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கம்பெனியில் ஆப்பர்ச்சுனிட்டியுமே அங்கே கொடுக்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க. அப்போ அந்த சோஃபியுமே அங்கே வர்றா. நானுமே வந்துட்டு உனக்கு காசு பே பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொன்னதும், உன் காசெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது, மரியாதை நீங்கள் இருந்து கிளம்புன்னு சொல்கிறப்ப அப்போ அங்கே அவள் வந்துட்டு எல்லாரும் முன்னாடி வச்சு ஹீரோயினை இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இவங்க வந்துட்டு என்ன பெரிய பணக்காரவங்களா, இவங்க என்ன மாதிரி வந்துட்டு பிச்சைக்கார குடும்பம் தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவங்க வந்துட்டு பண்ண கொடுமை எல்லாத்தையுமே எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கா. ஸோ அதை எல்லா எவிடன்ஸ் எல்லாத்தையுமே போட்டு விட்டுறா. இவங்களால வந்துட்டு நான் படித்த அந்த ஸ்கூலில் வந்துட்டு எவ்வளோ மென்டல் டார்ச்சர் தெரியுமா, ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் என்ன ரொம்ப வந்து க்ரைம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா எவிடன்ஸுமே கொடுத்ததுமே அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப கோவமாயிட்டு கண்டிப்பாக நான்சிக்கு வந்து ஜஸ்டிஸ் வேணும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அங்கே நம்ம ரோமனுமே வந்துடுறான். அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே கரெக்டாக, இவ தான் இது எல்லாமே பண்ணான்னு சொன்னதும், என்ன படுபாவி பேசிகிட்டு இருக்க, நீ தான்டா என்ன பண்ண சொன்னேன்னு சொன்னதும், நீ என்ன லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் வாய முடிட்டு பேசாம இரு அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே அவளை போட்டு அடித்து அவளை அங்கே வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியுமே இழுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் நீ ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்காத, நீயுமே தான் அவ கூட சேர்ந்து இதெல்லாம் பண்ணுன்றது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன், ஆமாம் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ எனக்கு கிடைக்கலன்னா நீ யாருக்குமே கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் கத்தியை வச்சு குத்த போயிடுறான். பட் அவனையுமே அடிச்சு அங்கே போலீஸ் வந்துட்டு இழுத்துட்டு போயிடுறாங்க. அவன் பண்ண பாவத்துக்கு அவனுக்குமே பனிஷ்மெண்ட் கிடைச்சிருது. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்குமே அவங்க அப்பா வந்துடுறாரு கிளம்பி, என்ன நடந்துட்டுருக்கு, என்ன மாதிரி ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு நீ அசிங்கம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்டதும், இந்த விஷயத்தை தலையிறதுக்கு நீங்கள் யாரு, உங்களுக்கு எனக்கு வந்துட்டு என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக அங்கே கோவப்பட்டுட்டாங்க. வந்துட்டு ஃபைட் வந்துடுது. அவங்க அப்பா வேற கோவப்பட்டு அடிச்சதுல அவனுக்கு பிளட்டுமே வர ஆரம்பிச்சிருது. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு அங்கே அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. ஒரு டைம் ஆச்சு நீ அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவர் வந்து என்ன சொல்கிறாரு நீ பேசி பார்த்தா தானே பிரச்சனை சார்ட் அவுட் ஆகும்னு சொன்னதும், நான் அதால் மூஞ்சிலே முழிக்க விரும்பல, அவன் எங்கள் அம்மாவை கொண்டவேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு இருக்கான். பிறகு அவங்க அப்பா வந்துட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிட்டு, அன்னைக்கு நான் வர்றதுக்கு என்னமோ டைம் ஆயிடுச்சு, பட் வந்துட்டு நான் வேற ஒரு பொம்பளை கூட ரிலேஷன்ஷிப்லாம் இல்லை, நான் வந்துட்டு மீட்டிங்கில் தான் பேசிட்டு இருந்தேன், வெளியே அவனுக்கு எப்படி புரிஞ்சிச்சோன்னு சொல்லிட்டு அவர் அங்கே வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த உண்மைகள் எல்லாத்தையுமே கூடி சீக்கிரம் நான் வெளியே கொண்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்கள் இப்போ இங்கே வந்துட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க, மரியாதை இங்கேருந்து போங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் நீ பொறுமையாரு, எதையுமே நீ புரிஞ்சுக்காம பேசினா என்ன அர்த்தத்தில் பண்ணிட்டு இருக்கா, அவரோட சைடு என்னன்னு நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டியா, உனக்கு அம்மா இல்லைன்னா அவருக்கு பொண்டாட்டி இல்லை, ஸோ நீ இதை பற்றி யோசிக்கவே இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசினதுமே அங்கே எவிடன்ஸும் எல்லாமே கிடச்சிருது அவங்க அப்பா இந்த தப்புமே பண்ணலைன்னு. ஸோ வந்துட்டு அவனுக்குமே ரொம்ப கில்ட் ஆகிருது. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே இது எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு மறந்துட்டு ஒரு புது லைஃபாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணிடுறாங்க. ஹீரோயின்மே அந்த யூனிவர்சிட்டிக்கு அங்கே போயிடுறா படிக்கிறதுக்காக. ஆஃப்டர் 2 இயர்ஸ் அவர் வந்துட்டு 2 பேருமே சேர்ந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே மேரேஜுமே பண்ணிவிட்டு அவங்க லைஃப்மே ரொம்ப ஸ்மூத்தாக அங்கே போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் பார்த்தா ரொம்ப வயசான ஒரு ஓல்ட் லேடியாக மாறிட்டா. நம்ம ஹீரோவுமே இறந்துட்டான் போல். அவள் ரொம்பவே அவங்க வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அவனை நினச்சி நான் வந்துட்டு எப்படி ஒரு பயந்தாங்குழியாக இருந்தேன், பட் வந்துட்டு என்னை வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லேடியாக மாற்றி என்னோட லைஃப்க்கு வந்து அர்த்தம் கொடுத்ததே என்னோட ஹஸ்பண்ட் தான். தன்னோட ஹஸ்பண்டை நினச்சிட்டு அவள் ரொம்ப அப்படியே வந்துட்டு சாகிற வரைக்குமே வந்துட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.